ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகி பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் மக்களுக்கும் பார்வோனுக்கும் ஒரு பெரிய ஒரு உரையாடல் இங்கே போயிட்டே இருக்குது. ஆண்டவர் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த காலம் வந்துடுச்சு. ஆபிரகாம் தானே சொன்னார், 400 வருடத்தில் நான் என்ன பண்ணுவேன், உன் மக்களை நான் விடுதலையாக்க எகிப்தில் இருந்துன்னு சொல்லிட்டார். இந்த டைம் வந்துருச்சு. விடுதலை ஆக்கி ஆகணும், மக்கள் கிளம்பி ஆகணும், மக்களை எப்படியாகிலும் மீட்டெடுக்கணும், மக்களுக்கு சொல்லணும் நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதை செஞ்சு கொடுக்க போறாரு, வா கிளம்புன்னு சொல்லணும், மக்கள் அதை கேட்டு வரணும். இதுதான் ரொம்ப ஒரு பெரிய அசைவு இங்கே உண்டாக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மோசே போயிட்டு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் என்ன பண்ணல, மனமடிவினால செவி கொடுக்கல, சோர்ந்து போய் வேலை பலுவில் போயிட்டே இருக்காங்க, யாரும் சட்டை கூட பண்ணலை. இப்போ கர்த்தர் மோசே சரி விடு, மக்கள் கேட்கலன்னா நீ என்ன பண்ணு, பார்வோன்ட்டு போய் சொல்லு, பார்வோனை விடுதலையாக்க சொல்லு அப்படிங்கிற. இது என்ன வம்பா போச்சு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொன்னது போய் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னாலும் அவங்களே கேட்கல, அவன் எப்படி பதில் கேட்பான், எகிப்தியன் பார்வோன் எப்படி கேட்பான் அப்படின்ட்டு பேசுகிறான். அப்படின்னா அவரும் ஒரு சோர்வான நிலையில தான் இருக்கிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே. ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடிக்கும்படி அவர் தீவிரமாக இருக்கிறார். இதே போல எத்தனை நேரம் எங்ககிட்ட கற்ற சில விஷயங்களை சொப்பனத்திலேயோ இல்லை வேதம் படிக்கும்போதோ இல்லை அமர்ந்திருக்கும் போதோ பரிசுத்தாவியானவர் பேசுவார். சில மக்களுக்கு போய் சொல்லுவோம், சில குடும்பத்துக்கு சொல்லுவோம், அவங்க அதை பொருட்டாவே நினச்சிக்க மாட்டாங்க, இல்லை வேறு விதமாக செய்ய சொல்வார், இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ண செஞ்சுட்டே இருப்போம். பட் அது அங்கே அப்ளை ஆகவே ஆகாது. ஆண்டவர் பேசுவார், இங்கே சொல்லுவோம் அங்கே சொல்லுவோம் பேசுவோம், பட் அது அந்த ப்ராசஸ் முடியவே முடியாது. ஆனால் தேவன் எப்படியோ அங்கே தம்முடைய செயலை நடப்பிக்க வைத்து அங்கே இருக்கிற மக்களை அவர் மீட்டெடுத்துறார். அந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். இதில் என்னன்னா, சில மக்கள் கர்த்தருடைய வார்த்தை என்பதை எப்படியோ கேட்டுருவாங்க, அவங்க காது கொடுக்காத மாதிரி இருக்கணும், அவங்க செயல் எப்படியோ நடந்துடும். ஆனால் சில பேர் துணிகரமாக தேவனை விட்டு தூர போவாங்க, அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை விதமான பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்குண்டான சத்துருக்களோடு நீங்கள் பேச வேண்டுவது அவசியமாக இருக்கு. கர்த்தர் சொன்னார்ல, சத்துருக்களோட. யார் சத்துரு? பார்வோன். உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களோடு பேசுங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தை பார்த்து பேசுங்கள். தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், தேவன் எங்களுக்குண்டானதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார், இனி நீ என்னை அடிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி சத்ருவுக்கு சவால் விடுங்கள். அல்லேலூயா. அவனுடைய முயற்சியை அவன் அடிமைப்படுத்த நினைச்சிட்டே இருப்பான். கர்த்தருடைய செயல் என்னன்னா, ஆளுகை செய்ய வைப்பதே கர்த்தருடைய திட்டமா இருக்கு. அதனால தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ சவால்கள் நிற்கிறது. நிறைய நேரம் நாங்களும் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நீர் எங்களோடு கூட நீங்களை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எப்படியாகிலும் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி நீர் துடிக்கிறீர், எப்படியாகிலும் எங்களை உயர்த்தி விடும்படி நீர் விரும்புகிறீர், எப்படியாகிலும் எங்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறீர். ஆனாலும் நாங்கள் பல நேரம் முரட்டாட்டம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை சரியான பாதையில் கொண்டு போய் எங்களை வைக்க வேண்டிய உயர்ந்த ஸ்தானத்தில், எங்களை வைக்க வேண்டிய மேன்மையான ஸ்தானத்தில் ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டிய திட்டமாக இருக்கிறீரோ அத்தனையும் செய்து கொடுப்பீராக.
பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். God bless you. Bye bye.